கண்டிப்பாக வந்துடும் பெரியப்பா. வர்றது மட்டும் முக்கியம் இல்லைப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன் அக்கா ஃபங்க்ஷனுக்கு 1/2 சவரன் மோதிரம் போட்டிருந்தேன். ஒரேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரியப்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். சரிப்பா, சரிம்மா வரமா. சரிங்க பெரியப்பா. டேய், கடனை கூட வாங்கி பெரியப்பா பொண்ணு ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ணிடணும். அட்லீஸ்ட் ஒரு 3/4 சவரனாச்சும் போட்டுறணும். அக்கா, என் சம்பளமே 25,000 தான். இதுல எங்க நான் முக்காசம்? நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் நம்ம சொந்தம் தான் நம்ம கூட வந்து நிக்கும். சரியா? பெரியப்பா சந்தோஷப்படுற மாதிரி பண்ணு. சரிக்கா. சும்மா. சார் சொல்லுங்க சஞ்சய். 2 months salary மட்டும் அட்வான்ஸாக கிடைக்குமா சார்? ஏன் சஞ்சய், நீங்க வேலைக்கு சேர்ந்தே 6 மாசம் தான் ஆகுது. அதெல்லாம் தர முடியாது. போய் வேலையை சாரி சார். மச்சான், ஒரு 50,000 ரூபாய் கடனா கிடைக்குமாடா? ஏய், நான் ஊர்ல இல்லடா. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். போய். அண்ணே, என்னண்ணே அநியாயமா 10 பைசா வட்டின்னு சொல்றீங்க? தம்பி இஷ்டம்னா வாங்கிக்க, இல்லைனா கிளம்பு. மச்சான் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. இந்த பண விஷயம்லாம் எனக்கு கால் பண்ணாத. வெய். டேய், என்ன பணம் ரெடி பண்ணியா இல்லையா? ஃபங்க்ஷன் டேட் வேற நெருங்கிட்டே இருக்குடா. பெரியப்பா வேற ஃபோன் பண்ணாரு. எப்படியாவது ஒரு 3/4 சவரனாச்சும் போட்டு விட்டுணும்டா. அக்கா, பேசுறது பேசுறது நிறுத்துறியா? தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கிட்டுமே கடனா தான் கேட்டிருக்கேன். நேத்து வரைக்கும் நல்லா பேசின ஃப்ரெண்டு கூட பணம் வந்துட்டா 10 அடி தள்ளி தான் கணிக்கிறான். என்னால இந்த 3/4 சவரம் 1/2 சவரம் எல்லாம் போட முடியாது. என் சக்திக்கு ஏற்ற மாதிரி 1/4 சவரம் தான் போட முடியும். சும்மா எப்ப பார்த்தாலும் இவ்வளோ போடு அவ்வளோ. பெரியப்பா சொன்னா புரிஞ்சுப்பாரு. விட்ரா. அட வாங்க, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பெரியப்பா. அப்புறம் என் பொண்ணுக்கு எத்தனை சவரன் எடுத்து வந்தீங்க? என்னங்க பெரியப்பா? என்னது இது? 1/4 சவரன் தான் இருக்கும் போல இருக்க. உன் அக்காவுக்கு நான் 1/2 சவரன்ல போட்டிருந்தேன். நீ என்னடானா கஞ்ச போய் மாதிரி 1/4 சவரன்ல எடுத்து வந்திருக்க. சரி, இதை வர என் பொண்ணு கையில வர போய் பொண்ணுமா? அவ்வளோ விருப்பம் இல்லைன்னா கொடுத்துருங்க பெரியப்பா. என்னம்மா, உன் தம்பி பேச்சே சரியில்லை. பின் என்ன பெரியப்பா, மண்டபத்துக்குள்ள கூட போக விடாம எத்தனை சவரம் எத்தனை வந்திருக்கோன்னு பாக்கத்திலே குறியா இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 1/2 சவரம் போட்டேன்னு சொல்றீங்களே, அப்ப இருந்து நகை விலை என்ன, இப்ப இருக்க நகை விலை என்ன? அப்படி பார்த்தா அந்த 1/2 சவரனுக்கு இந்த 1/4 சவரனே அதிகம் தான். என்ன விட்டா 2 பேரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு ரோசம் இருந்தா நான் போட்ட நகை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? கடைசி வரைக்கும் சொந்தம் கூட வரும் தானேக்கா சொன்னேன். நம்ம கிட்ட காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொந்த பந்தம்லாம். அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு வாக்கா. நீ கூட பாசத்தினால இந்த மோதிரத்தை போட்டு விட நினைச்ச பெரியப்பா. இந்த புடி கூடாது. வாடா போலாம்.